நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் செஞ்ச பாயசத்தை இந்துக்கு போய் கொடுக்கணுமே, என்ன பண்றது? நான் சொன்ன கதை உனக்கு பிடிச்சிருக்கா? கதை நல்லா இருக்கு. அம்மா எனக்கு கதை சொன்னாங்களே. அப்படியா? கதையோட இந்த பாட்டி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன ரோசம்மா? கோயில இருந்து எடுத்துட்டு வந்த பாயசம் இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஒரு பாத்திரம் ஃபுல்லா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேல நிறைய வச்சா இடம் பத்தாதுமா. வேற என்ன பண்றது? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதை வீண் பண்ண முடியாதுல, கோயிலோட பிரசாதமாச்சே. அதுதாம்மா நானும் யோசிக்கிறேன். இங்க பாருமா, அது நாம அந்த பாயசத்தை பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்தா என்ன? இங்க இருந்து வேஸ்டா போறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? சரி, அப்படின்னா கொண்டு போய் கொடுங்க. இப்பவே போய் கொடுக்குறேன். நானும் போயிட்டு வரட்டுமாமா? எங்க? பக்கத்து வீட்டுக்கு. வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் நீ எதுவும் போக வேண்டாம். ப்ளீஸ் அம்மா. வேண்டாம் செல்லம். அதான் நான் இருக்கேன்ல, குழந்தைய அனுப்பி விடுமா. குழந்தை ஆசைப்படுறா இல்லையா? ரோசம்மா, குழந்தை வெளி உலகத்தையும் பார்க்கட்டுமா. கூட்டிட்டு போகட்டுமா? அம்மா ஓகே சொல்லிட்டாங்க பாட்டி. சரிடி தங்கம், போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், சரியா? நல்லா அம்மா. பாத்து வாமா. நான் தனியாவே நடந்து வரேன். மெதுவா நடந்து வரணும்னு. உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதா பாட்டி? நடக்கவே முடியாத என்னால எப்படிமா ஸ்கூட்டர் ஓட்ட முடியும்? நல்லா பேசுறியே. அது மட்டும் இல்லாம ஸ்கூட்டர்ல எங்க போறது? என்ன கூட்டிட்டு வெளியே போலாம்ல. ஓ, அப்படி சொல்றியா? நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு இந்த பாட்டிய கூட்டிட்டு போனா போதும், சரியா? நல்ல பொண்ணுமா நீ. பாத்து போ. தண்ணிய பாரு. ஐ, ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணில மீன் இருக்குமா பாட்டி? மீன், நண்டு எல்லாமே இருக்குமா. என்ன? நண்டுமா, தண்ணில இருக்கிற ஒரு உயிரினம். அது தண்ணிக்குள்ளதான் எப்பவுமே இருக்கும். சரி வாமா போலாம். விடுங்க, நான் தண்ணியா நடந்து வரேன். ஓ சரி சரி. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் பெரியப்பா மீன் பிடிக்க போவாருமா. விராலு, ஜிலேபி, அப்புறம் வஞ்சிரம், இந்த மாதிரி நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் என் பெரியப்பா காட்டு முயலை பிடிக்க போனாரு. சில சமயம் 2 முயல் கூட கிடைக்கும். அத கறியா சமைச்சு இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? பாப்பா, பாப்பா, கண்மணி, கண்மணி. ஐயோ, இவ எங்க போயிட்டா? கண்மணி, அம்மா, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, குழந்தை காணாம போயிட்டாலே. கண்மணி, கண்மணி, கண்மணி. ஐயோ, என்னை ஏமாத்திட்டீங்க கடவுளே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, பாப்பா, ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாருமா, என்ன ரொம்ப பயமுத்திட்டியே. வாமா நம்ம போலாம்.
ஐயோ கடவுளே! செல்லக்குட்டி, நீ எங்க இருக்க? இந்த அம்மாவை தனியா விட்டுட்டு நீ எங்கம்மா போன? கடவுளே, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. ஆன்ட்டி, ஆன்ட்டி, அம்மோ, 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 செல்லம், அம்மோ, செல்லம். கடவுளே ஈஸ்வரா, என் செல்ல தங்கம். அம்மோ, அம்மோ, செல்லம், என்னோட பொண்ணு. கடவுளே ஈஸ்வரா, செல்ல தங்கம். கடவுளே, செல்லம், தங்கம். இந்த பொண்ணை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல. இப்படி ஓடி ஓடி வந்தா நான் என்ன பண்றது? இந்த வயசான காலத்துல உன்னோட ஓடி வர்றதுக்கு என்னால முடியுமா? ஏமா இப்படி ஓடி வர நீ? பாட்டி, நான் கண்மணி. இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா கண்மணி? இவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு இவங்க? அவங்க பேர் சொல்லட்டுமா? சொல்லுமா, நான் கேக்குறேன். ஆனி ஆன்ட்டி.
அம்மா, நான் உன்னை ஆனின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். பார்வதி அம்மா கிட்ட இந்த ஆனிய பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். பார்வதி அம்மா கிருஷ்ணன் கோயில் போயிட்டு வரும்போது அங்கிருந்து எடுத்துருந்த பாயசம் இது. இந்தாங்க சதியம்மா. இவதான் கண்மணி மகளா? ஆமா சத்தியம்மா. ஆஹா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? இப்ப பாட்டி கூப்பிட்டாங்க இல்லையா? ஓ, நீ ரொம்ப புத்திசாலிதான். இப்படி வெளியில நின்னு பேசாம உள்ள வந்து பேசுங்க. பேச வேண்டியதெல்லாம் உள்ள வந்து பேசுங்க. வாமா. பாத்து ஏறணும். என்னாச்சு? ஏறி வாமா. ஸ்டெப் எல்லாம் பெருசா இருக்கு, முடியல. ஐயோடா. இந்த வாயாடியோட பேச்ச கேட்டா போதும், பெரிய பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. அச்சோ, பரவாயில்ல. ஆனி ஆண்டி தூக்கிட்டு போட்டுமா? வா. கடவுளே. பாட்டி விழுந்துறாதீங்க. ஐயோ. உனக்கு என்னமா வேணும்? பால் பாயசம் கொடுக்கட்டுமா? ஐயோ வேண்டாம். ஏன் அதை வேண்டாங்கிற? அது நான் நிறையவே குடிச்சிட்டேன், வயிறு நிறைஞ்சிருக்கு. அப்படியா? அப்பனா இந்த ஆனி ஆண்டி உனக்கு என்ன கொடுக்கறது? எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டி. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஆண்டி இதோ வரேன். ரோசியம்மா, நீங்க இங்க உட்காந்து குழந்தை பாத்துக்கோங்க. நான் இதோ வரேன். மழை வர மாதிரி இருக்கு, அதான் துணியெல்லாம் நனையாம இருக்க எடுக்கலான்னு போனேன். ஆனா இன்னும் காயவே இல்ல. இங்க எங்கேயாவது போடணும். சதியம்மா, குழந்தைக்கு கொடுக்க என்ன இருக்கு? ஸ்வீட்ஸே இல்ல வேற ஏதாவது? அது கொஞ்சம் அவல் இருக்கு, அதை போட்டு கொடுக்கலாம். இல்லன்னா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாமா? வேணாம், அவல் போதும். எங்க இருக்கு? வலது பக்கத்துல இருக்க அலமாரி கிட்ட இருக்கு, ஒரு குண்டா பக்கத்துல. சரி. ஐயோ பாப்பா, அங்கெல்லாம் போக கூடாது. பாட்டி உங்க தொல்லை தாங்க முடியல பாட்டி. கண்மணி எங்க? அதோ அங்க இருக்காமா. இங்க வந்து உட்கார சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. கண்மணி, இந்தா, இது என்னன்னு பாரு. அவலு வேணுமா? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. அம்மா. ஆஹா, ஏன் ரோசம்மா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு? நானே அங்க வரலாம்னு நினைச்சேன். அப்படி ஒண்ணும் நாங்க ரொம்ப லேட்டா வரலையேம்மா. சரி சரி. பாப்பா, இந்த பாலை குடி. அம்மா, அது வந்து அந்த வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரியுமா? யார் இருக்காங்க? ஆனி ஆண்டி. அவங்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்காங்க. அப்படியா? அப்படின்னா நான் அவங்கள பார்க்கணுமே. நம்ம இப்ப போவோம். ஐயோ வேண்டாம், அவங்க கோயிலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இல்ல. ஆமா, ஆனி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சரி, நாம அப்ப இன்னொரு நாளைக்கு போலாம்.
இந்த சொல்லும் பாலை குடிங்க. அம்மா ம். பாட்டி ஆன்ட்டி இன்னொரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. இன்னொரு பேரா? நான் கேட்டேன். அவங்கள என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? ஆனின்னு. இல்ல பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்படிதான் கூப்பிட்டேன். சரி சரி, நாம அப்புறம் பாத்துக்கலாம். நீ இந்த பாலை குடிச்சிரு. குடி. கடவுளே, நான் தப்பிச்சேன்பா. இந்து, கண்மணியை பார்த்தப்ப உன் குழந்தைய தானே நீ நினைச்ச? என் பொண்ணோட வயசுதான் அந்த குழந்தைக்கும். என் அம்மு என் பக்கத்துல இருந்திருந்தா உன் பொண்ணு வருவா இந்து, கண்டிப்பா வருவா. நீ கவலைப்படாம இரு. சொல்லு சதியம்மா. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் தீர்ந்துருச்சா? என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, இந்துவும் மௌனமாவே இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? அவளோட குழந்தைய நினைச்சு கவலைப்படுறா. பக்கத்துல இருக்க குழந்தை வரும்போது மட்டும்தான் இந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் இந்து ரொம்ப வருத்தப்படுறா. சாப்பாடும் வேண்டான்றா. நீங்க வந்து அவகிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். நான் வரேன். செல்லம் ஓடாத. வந்து புடிங்க பார்க்கலாம். சாப்பிடணும்ல, எங்க ஓடிட்டு இருக்க? நில்லு. வந்து புடிங்க பார்க்கலாம்.
அந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டை உனக்காக வாங்கினேன். ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாதுல்ல. நீ இங்கே தான் இருக்கேங்கிறது சுமதிக்கும் வீணாவுக்கும் தெரியக்கூடாது. அது பிரச்சனையாயிடும். இங்கே நீ மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுமா. நீ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஆசிரமத்திலேருந்து கிளம்பும்போது சுவாமிஜி சொல்லலையா, எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நீ நினச்சிக்கோ. முன்னாடி மட்டும்தான் பார்க்கணும். அப்படி என் வாழ்க்கையில முன்னாடி நடந்ததுல வச்சு என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுதுப்பா. அது வேற ஒன்றும் இல்ல, எனக்கு நானே விசுவாசமா இருக்கணும். இப்போ நீ என்னம்மா சொல்ல வர? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு என் வீட்டுக்கார்கிட்ட ஓப்பனா சொல்லணும். ஆமா, எங்க பொண்ணு காணாம போயிட்டான்ற விஷயத்த என் வீட்டுக்கார்கிட்ட இங்க சொல்லணும். பாருமா, நீ அவருக்கு தெரிய வேண்டாம் நீ தானே சொல்லியிருந்த. நான் தான் அப்படி சொன்னேன், ஆனா அது சரியில்லை. என் பொண்ணு திரும்பி வருவான்ற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வருவா வருவா, ஆனா அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. அவ காணாம போன விஷயத்த சொல்லாம இருந்தா அது நான் அவருக்கு செய்யற பெரிய துரோகமா இருக்கும், பெரிய தப்பு. இந்து, நீ ஏன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணன்னு அவர் என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்னப்பா சொல்லுவேன்? அப்புறம் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற யோகிதை கூட எனக்கு இல்ல. அப்படி அப்படி சொல்றதுனால வர பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணியாமா? யோசிச்சிட்டேன்ப்பா. கடைசியா நான் எடுத்த முடிவு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி ஆகணும்ன்றது. என் பொண்ணுங்கிறத விட இப்ப நீ அருணுக்கு பொண்டாட்டி, ஒரு குழந்தையோட அம்மா. பசங்களோட குடும்ப வாழ்க்கையில கருத்து சொல்றதோ இல்ல அவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதோ எந்த அப்பா அம்மாக்கு உரிமை இல்லைன்னு எனக்கும் தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. என்னைக்கு இருந்தாலும் நான் உங்களோட அதே பழைய இந்து தான். ஆமா, நீ என் பொண்ணுதான். நீ ஏன் சொந்தமா ஒரு முடிவெடுமா. எப்பவும் நான் கூட இருக்க முடியாதுல்ல. அப்படின்னா குழந்தை காணாம போனதை பத்தி சொல்லட்டுமா? உன் இஷ்டம்மா. என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.